இப்போ எங்க போறோம்னா நேரா பாண்டிச்சேரி பீச் போயிட்டு அங்கதான் கேக் வெட்டுவோன்னு ஒத்த கால நிக்கிறாரு. இது யாருக்கும் எங்களுக்கு இதுல உடன்பாடே கிடையாது. ஆதி சொத்துக்கு அப்பா அம்மா சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன், இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டேன். பாத்துங்க, எங்க உயிரினும் மேலான அண்ணன். எனக்கு அண்ணன் அப்பா எல்லாமே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ணன் வந்து இந்த பர்த்டேயை 2025 என்னுடைய பர்த்டேயை ரொம்ப மெமரபிளா மாத்திட்டாரு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ முஜா பிறந்த நாளுக்கு நாங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான விநாயகரும் இங்க வந்திருக்காரு. இது வந்து ஸ்பெஷலா நம்ம அண்ணன் வீட்டுல செலிப்ரேட் பண்றோம். எஸ், ஹாப்பி பர்த்டே முஜாஹித். சரியான திட்டு. எனக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு பயங்கர திட்டு. இப்போ கூட வந்து மாமா கால் பண்ணாரு. அது வந்து நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னத்தை பார்க்க போறாங்க? வழக்கம் போல உங்க மூஞ்சதான். என் ஹஸ்பண்டுடைய பர்த்டே vlog தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். என்னடா நம்ம வந்து ஆமா, அதுவும் சாதாரண பர்த்டே விளாக் இல்லைங்க. ஆக்சுவலா நேற்று நாங்க பட்டிமன்றம், புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு பட்டிமன்றம் போயிருந்தோம். பட்டிமன்ற மேடையில இருந்து ஐயோ என் புருஷனுக்கு பிறந்த நாள் சொல்லி அந்த ஒரு மனைவியுடைய தவிப்பு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே கண் கூட பார்த்து கண் கலங்கி ஒரு அளவுக்கு மேல என்னம்மா வரமா உன் புருஷன் பர்த்டே செலிப்ரேட் பண்ண நானும் வரமான்னு சொல்லி நேரம் பாண்டிச்சேரியில வந்து நம்ம முஜாவை தூக்கிட்டு கடத்திட்டு போறோம். சர்ப்ரைஸா அவருக்கு கேக்லாம் வெட்டணும் பிளான் பண்ணோம். ஆனா வர வழியில கடையில நாங்களே போன் பண்ணி சொல்லிட்டோம், முஜா உனக்கு நீயே கேக் வாங்கி வச்சு. தம்பி காலையிலேயே போய் அவன் பேரை போட்டு கேக் எல்லாம் வாங்கி வச்சிட்டாரு. இது வாங்கிட்டு வச்சியாப்பா அந்த மூஞ்சில வெடிக்கிறதுக்கு? நீங்க யாராவது சர்ப்ரைஸா வாங்கி கொடுங்க. உள்ள பார்க்கிங் இருக்கான்னு பாருங்க. இல்ல ரைட் போலாம். ராக்கி கால் பண்றாரு, எடுத்து பேசுங்க. அதனால இப்போ எங்க போறோம்னா நேரா பாண்டிச்சேரி பீச் போயிட்டு அங்கதான் கேக் வெட்டுவோன்னு ஒத்த கால நிக்கிறாரு. இது யாருக்கும் எங்களுக்கு இதுல உடன்பாடே கிடையாது. நாங்க வீட்டுக்கு போனோம் தூக்கம் வருது அப்படின்னு சொல்றோம், ஆனா சேர்க்க மாட்டேங்கிறாரு. நேத்து நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சிட்டு இங்க பாருங்க, அந்த மேக்கப் கூட கலைக்கல. எவ்வளவு ஒரு சின்சியாரிட்டியா நாங்க வந்துகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. வீட்டுக்கு போய் தூங்கலான்னு பிளான் பண்ணா, உனக்கு என் பிறந்த நாள் முக்கியமா தூக்கம் முக்கியமா அப்படின்னு டார்ச்சர் பண்றாரு, கொடுமைப்படுத்துறாரு. ஆமா, இத நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் என்ன கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வேற என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்கன்னு தெரியல. டக்குன்னு ஒரு செயின் எடுத்து போடுவாரு, மோதிரத்தை மாட்டுவாரு, என்ன பண்ணுவாருன்னு தெரியல. எங்களை விடுங்க, அங்க உங்க போனோன்னு ஒரே ரொமான்சிக்கா இருக்கும். என்ன தெரியுமா, உனக்காக பிறந்தேனே எனதழகா. உள்ள போக முடியாது நினைக்கிறேன். உள்ளேயும் போக முடியாது, யாராவது செயினை பிடிச்சில போலீஸ் உள்ள போட்டு போயிடும். எப்படின்னா ரைட் போயிடலாமா? ரைட் போங்க. ஐயா, இந்த பாண்டிச்சேரி வந்து இந்த பார்க்கிங் சொல்ல பெரிய தொல்லையா இருக்கு ஐயா. சிஎம் ஐயா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குயா. நண்பர்களே, பாண்டிச்சேரி பீச் வந்துட்டோம். இங்க பாருங்க, அண்ணன் வந்து தம்பிக்காக பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கணும், கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில தூங்காம வந்திருக்கிறாரு பாண்டிச்சேரிக்கு. ஆமா தானே? உண்மைதானே? ஆனா வந்த இடத்துல எங்களுக்கு இன்னும் சில ஒரு சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து விநாயகரை கரைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஆமா. சோ முஜா பிறந்த நாளுக்கு நாங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான விநாயகரும் இங்க வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய பிளஸிங் தெரியுமா இதெல்லாம். உண்மையிலேயே அப்படியே காட்டுறேன் பாருங்க. நல்லா காலையிலே பரபரப்பா இருக்கு. பரபரப்பா பிள்ளையார கரைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே பாருங்க, எல்லாம் பிள்ளையார கரைச்சி. பிள்ளையாருன்னு சொல்லி என்ன காட்டுற? விட்டா கரைப்ப அங்க இருக்காங்க. நீங்க பாருங்க, முன்னாடி போய் கேட்டு ஃபுல்லாக எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு சண்டேயும் கூட. ஆமாம், ஏன்னா இங்கேருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்ல நைட்டு வரைக்கும் தாங்காது. அப்புறம் என் வீட்டில் சண்டே ஆயிரும். ஆல்ரெடி சண்டே ஆயிரும். அண்ணி ஃபோன் பண்ணி லஞ்சுக்கு வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அண்ணன் கிளம்பணும்.
ஆமா மேலே பீச் நல்லா இருக்குது. ஏய் நல்லா இருக்கு, இது காமிங்க. வாவ் கேக் செமையா இருக்கு. வாவ் சர்ப்ரைஸ் எங்கடா வாங்குனீங்க? அத சொல்ல மாட்டேன். அது சொல்ல மாட்டேன். வாவ் எனக்கு பிடிச்ச மாதிரியே ஃப்ளேவர்ல வாங்கிட்டு வந்ததே நீதானே. பாவம் இங்க வந்து 2 சகோதரிகளை வீடியோ எடுக்க கொடுத்துட்டோம். ஆமா. ஓகே ரெடி. என்ன ஆன் பண்ணவே இல்ல. கேண்டில் லைட்டிங் இங்க பாரு. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு பிறந்த நாளைக்காவது கேண்டில் ஏத்திருப்பீங்களா? வாய்ப்பே இல்ல. ஏத்துனதே இல்ல. அண்ணன் கூட இருக்கும்போது ஸ்டார்டிங்ல சென்னையில கேக் கட் பண்ணிருக்காங்க, ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்படியா? ஓகே 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 ரெடி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Mujahid. Happy birthday to you. ஃபர்ஸ்ட் மனைவி ஒரே நிமிஷம் அண்ணிதான் உங்களுக்கு கட்டி தூங்காம. நீ பொழைச்சு போடா. எப்படி ஆஹா கேக் செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு கேக். இங்க காலி பண்ணி வேண்டியதான். தேங்க்யூ அப்புறம் நான் வந்து சர்ப்ரைஸ் ஆகல, அண்ணன் சர்ப்ரைஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து காலையிலேயே பாண்டி பீச்சை சுத்தி பாக்குறதுக்காக விழுப்புரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம வீடியோ எடுத்து கேட்டோம். எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அந்த பிள்ளைங்களே வீட்டுல சொல்லாம வந்திருக்கு, அதனால வீடியோ எடுத்து வீட்டுல மாட்டி விட்டு ஃப்ரெண்ட்ஸா தானே வந்திருக்காங்க, பிரச்சனை இல்லை. எடுத்துக்கலாமா? வாங்கம்மா. தோழர்களே கூப்பிடுங்க. நண்பர்களே வாங்க. லாவண்யா ஏய் லாவண்யா வா, சீக்கிரம் வா, டைம் ஆகுதுல. என்ன முஜாஹித் ஹாப்பியா? அண்ணன் வந்து இந்த பர்த்டேயை 2025 என்னுடைய பர்த்டேயை ரொம்ப மெமரபிளா மாத்திட்டாரு. சீரியஸாவே எதிர்பார்க்கல. நேத்து நைட் 12 மணில ஸ்டேஜ்ல இருந்து சொல்லிட்டே இருந்தாரு. நான் பேசுறது அப்துல். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். Many more happy returns. Thank you so much. May God grant your heart desire. Thank you so much. நான் அவங்க வைஃப். Okay. Enjoy. கேக் சாப்பிடுவோம். கொடுங்க, நான் எடுக்கவா? நான் செல்ஃபி எடுத்துறேன். இல்ல ஏதாவது எடுக்க சொல்லுவோம். சிவா Enjoy your day. From where are you? பேரன் பாண்டிச்சேரி. நேட்டிவ் திருச்சி. ஓகே பரவாயில்ல, கையில வச்சுக்க. என்ன கேக்கு? செல்ஃபி வச்சிருக்கா? ஆஹா என்ன நம்ம பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறதுல இல்ல வெற்றி. நம்ம பிறந்த நாள் நம்ம யாருன்னே தெரியாத 10 பேர் கொண்டாடுறது. இங்க பாருங்க. ஓகேவா? பாத்தீங்களா? ஓகேவா? பாருங்க ஃப்ரெண்ட் அவங்க எதுக்கு அங்க அண்ணன் கூட எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் வந்து சூப்பரா ஜாலியா இந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. அண்ணனுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா நேத்து நைட்டு 12 மணில இருந்து என்னை திட்டிட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல. உனக்குலாம் அறிவு இருக்கா, தம்பியை கூட்டிட்டு வரது இல்லையா, நம்ம ஸ்டேஜ்லயே கேக் கட் பண்ணியிருந்திருக்கலாம். நாஞ்சிலும் சரி. நேத்து வந்து புதுக்கோட்டையில வந்து சரவண அண்ணன் தான் பட்டிமன்றம். நீங்க விஜய் டிவி கலக்க போது யாரு சீசன் 10ல இப்ப டைட்டில் வின் பண்ணாங்க சரவணன் நதி. அவங்களுடைய பட்டிமன்றம் தான் நேத்து போயிருந்தோம் நாங்க. அவங்களுமே திட்டிட்டு இருந்தாங்க, நீ ஏன் தம்பியை வந்து கூட்டிட்டு வரல, நம்ம ஸ்டேஜ்லயே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஸோ அந்த செலிப்ரேஷனை புதுக்கோட்டையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு அண்ணன் கொண்டு வந்துட்டாரு. நாஞ்சில் அண்ணன் அவ்வளோதான். கூடிய சீக்கிரம் நாஞ்சில் அண்ணன் வீட்டுக்கு சென்னையில் போயிட்டு அவங்க ஒய்ஃபை நீங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரையில் பார்த்துருப்பீங்க, மரியா அண்ணி. ஸோ குழந்தை பிறந்திருக்கு, பாப்பாவை எல்லாரையும் போய் பார்க்கணும். கண்டிப்பாக போயிட்டு அது ஒரு vlog பண்ணலாம். கண்டிப்பா அண்ணன் வீட்டுக்கு போய். கண்டிப்பா சூப்பர். ஓகே ஸோ இந்த பர்த்டேல ஸ்பெஷல் என்னன்னா, இன்னைக்கு பர்த்டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவங்க லைஃப் எப்படி இருக்கும்னு நம்ம அம்மா ஜோசியம் பார்க்க போறாங்க. அம்மா பார்த்துடலாமா? யார் லைஃப்னா என் லைஃப். லைஃப் தான். வாங்க. ஆல்ரெடி பெரிய ட்ராஜடியா போயிட்டு இருக்கு. தம்பிக்கு அன்னரேகை தனரேகை ஆயுடகலாம் அம்சமாக இருக்குப்பா. ஆயுடகலாம் 95 வயசு. ஆனால் அந்த கையை அகன்ற கையை உயர்ந்த உள்ளம். உதவி பண்ணாலும் உனக்கு பலன் இருக்காது. உதவி பண்ண பலன் இருக்காங்க. பிள்ளைக்கு பெரிய உதவி பண்ணிருக்காப்ல. இது வரைக்கும் எந்த பலனும் இல்லை. உதவி பண்ணாலும் உதவி பண்றவங்க மூலியமா ஓத்திரியம் தான் அதிகமா வரும். ஆனா ஓட்ட கையா? ஆமா, காசு பணம் இல்ல, செலவு நல்லா இருக்கும். லட்சம் வந்தாலும் மிச்சம் தான் இல்ல. செலவே பண்ண மாட்டாப்ல. 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் பாடுபடுவேன். 30 வயசுக்கு வர 30 வருடம் தேடிடுவேன்.
இடம் பொருள் வாகனம் வண்டி வாகனம் எல்லாம் உன்னோட உழைப்பினே உருவாக்குவேன். ஆதி சொத்துக்கு அப்பா அம்மா சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன், இருந்தாலும் அதை எதிர்பார்க்க மாட்டேன். உன் உழைப்பிலே நீ மேன்மைக்கு வருவேன். 40 வயசுல 4 பேர் மதிக்க அளவுக்கு கெத்தா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு கெத்தா வந்துடுவேன். தெய்வ சப்போர்ட்டும் உனக்கு நல்லா இருக்கு. உண்மையில அம்மா சூப்பராக சொன்னாங்க. இது வந்து ஜஸ்ட்டு அது அவங்களுடைய ஒரு நம்பிக்கை. ஏன்னா நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நமக்கு. காலையிலே இந்த மாதிரி நம்ம பர்த்டே அன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் ரிலீஜியன் இதெல்லாம் தாண்டி அதோட நம்பிக்கையை தாண்டி நல்ல விஷயங்களை கேட்கும் போது அது யார் சொன்னாலுமே நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து அம்மா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றிம்மா. கையெல்லாம் கேட்க இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இந்த பர்த்டே வந்து ரொம்ப பயங்கர சர்ப்ரைஸா பண்ணிட்டீங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இதெல்லாம் தாண்டி நாங்க அம்மாவை செட் பண்ணி கிட்டத்தட்ட அம்மாவுக்கு 5000 கன்வின்ஸ் கொடுத்து வந்திருக்கோம் உனக்கு ஜாதகம் பார்க்க. இதுவும் எங்களுடைய சர்ப்ரைஸ் தான். அம்மா கேஷ்லாம் வாங்க, நாங்க ஜோசியம் பார்க்கறோம் அப்படின்னு. சரி, தேங்க்யூ ஸோ மச். இந்த விளாக் வந்து அப்படியே முடிச்சுக்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்காங்க, சென்னை போனவங்க. நாங்களும் வீட்டுக்கு போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. பாய். வீடியோகிராஃபர் அப்துல் தலைவா நாஞ்சில் அண்ணன் கிளம்பிட்டாரு. அடுத்ததா பாருங்க, ஒரு முக்கியமான ஆளை பார்க்க வந்திருக்கிறோம். அவரும் வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கிறாரு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்றதுக்காக. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ணன். 2 பேரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸுக்கு பிரதானமா நாங்க பாண்டிச்சேரி வந்தது. என் மச்சானுக்கு என் தங்கச்சிக்கும் ஆமா சர்ப்ரைஸ் நானே கொடுத்தது. எனக்கு அண்ணன், ஆமா எனக்கு அத்தை பையன் ராக்கி. நம்ம ராக்கிக்கு தான் ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்காங்களே நம்ம சேனல்ல. ஆமா, நீங்க இல்ல மாமா பொண்ணு. மாமா பொண்ணை விட்டுட்டு வந்துட்டேன் நீ. அதுவே கத்துதுங்க விடுங்க. ஓகே பாய் பாய். ராக்கியும் பார்த்தாச்சு. அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோஸ் அப்படியே தொடர்ந்துட்டே போகும். ஈவினிங் வரைக்கும் நான் யாரெல்லாம் பார்க்க போறோம் தெரியல. ஓ எப்படியே ரவுண்ட்ஸ் இருக்கணுமா? ஆமா, பாண்டிச்சேரியா பாண்டிச்சேரி. யார் வந்திருக்கா? ஓகே பாய் தலைவா. பாய். ஓகே தலைவா, நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அண்ணன் வீட்டுக்கு வந்து வந்திருக்கோம். எங்களை வாசல் நிக்க வச்சுட்டு கதவை திறக்க மாட்டாங்க, ஏன்னு தெரியல. கதவை திறங்கன்னா அங்க பாருங்க, திறக்க மாட்டோம் சர்ப்ரைஸ்ங்கிறாங்க. என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதனால ஏய் என்ன யாரா இது உள்ள சவுண்ட்லாம்? என்னடி ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்கீங்க? அடா இங்கே பாரு, நல்லா இருக்கு இந்த துப்பாக்கி, சூப்பர் துப்பாக்கி. என்ன உங்க பர்த்டே கேக்கு நீங்களே வந்து மெழுகுவத்தி எல்லாம் ஏத்துறீங்க? ஆஹா, கேக் வந்து சூப்பரா இருக்கு. இது வந்து ஸ்பெஷலா நம்ம அண்ணன் வீட்ல செலிப்ரேட் பண்றோம். எஸ், ஹாப்பி பர்த்டே முஜாஹித். நல்லா இருக்குல்ல? இந்த சாக்லேட் மேல வந்துட்டு எழுதியிருக்காங்க, செம்மையா இருக்குல்ல? சாக்லேட்டா இது? எஸ். நந்தா சாப்பிடுறதா சாக்லேட்டா இது? ஆமா, வாங்க அக்கா வாங்க. ரெடி? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏ ஜாலி. ஓகே, குட்டி பீஸா கட் பண்ணி கொடுங்க அண்ணனுக்கு. ஐயோ இது செம ஐஸ்கிரீமா இருக்கு. இது வேற ஸ்பூன் கொடுங்க, ஸ்பூனும் ஒரு பிளேட் கொடுங்க. தம்பி வந்து பட்டர்ஸ்காட்ச் தான் சொன்னான் நந்தா. பாருங்க, நந்தா வந்து பட்டர்ஸ்காட்ச் தான் எனக்கு போட்டோ எடுத்தாங்க. ஒரு ஃப்ளேவர் ஒன்று வாங்குவான், அது அதான் பட்டர்ஸ்காட்ச் தான். பட்டர்ஸ்காட்ச் தான், சாக்லேட் ட்ரஃபிள். அது ஏதோ செமையா இருக்கு. ட்ரஃபிள். ஆமா. கை தட்டுங்க அண்ணன் வந்து கேக் ஊட்டி விட்டாரு தம்பிக்கு. தம்பி ஊட்டி விடுங்க அண்ணனுக்கு. சூப்பர். என் அண்ணன் பாத்துங்க, என் உயிரினும் மேலான அண்ணன். எஸ், எனக்கு அண்ணன் அப்பா எல்லாமே தான். ஓகே நந்தாவா, நந்தா போ, ஓடு போ எடு.
ஓகே சூப்பர். சரி, நான் ஒருத்தி இருக்கேன், ஞாபகம் இருக்கா? என்னைய மறந்துட்டாரே நந்தா, என்னைய மறந்துட்டாரே. தேங்க்யூ. செம்மையா இருக்கு கேக்கு. சூப்பர். செம்மையா இருக்கு. நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்வில் மென்மேலும் வளர்க. வைஃபை நல்லா பாத்துக்கணும், அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து எல்லாமே சிறப்பா அமையும். ஓகே தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு டே வந்து இப்படி தான் போச்சு. காலையில் நாஞ்சல் அண்ணா கூட பீச்சில் கேக் கட் பண்ணோம். அப்புறம் போய் ராக்கியை பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அண்ணன் வீட்டில் சூப்பராக கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியாச்சு. இதோட முக்கியமான விஷயம், மணப்பாறையில் எங்கள் அத்தை மாமா ரொம்ப ஆசைப்பட்டு என்னை கூப்பிட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுத்து தரணும், வீட்டில் வந்து தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரியான திட்டு. எனக்கு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி விஷ் பண்ணிவிட்டு பயங்கர திட்டு. இப்போ கூட வந்து மாமா கால் பண்ணார். அது வந்து நான் பண்ண ஒரு பெரிய தப்பு. கண்டிப்பாக அடுத்த எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து வீட்டில் போயிட்டு அத்தை மாமா எல்லாரும் குடும்பத்தோடு வந்து நல்லா அடுத்த முறை வந்து மிஸ் பண்ணாமல் சூப்பராக ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இன்னும் 2-3 நாளில் மணப்பாறையில் போய் திருப்பி நாங்கள் வந்து கேக் வெட்டுவோம். சரி, ஓகே, பை.